அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பு முதல்ல பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 987 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 72 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். கூகுளில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 974 ரூபாய் 7 சதமும், இந்தியாவுக்கு 274 ரூபாய் 83 சதமாகவும் உள்ளது. கூகுள் ரேட் இலங்கையில் கம்மியாக இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு சதக்கணக்கில் தான் அதிகமாக இருக்குது. கோய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் புதிதாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது பழைய பற்றுச்சீட்டோட போனீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு உடனே வெளியாகாமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, ரேட் அவங்க சொன்ன ரேட்டுக்கு மாதிரியே தான் போட்டிருக்கிறாங்களா, அதே மாதிரி பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க் நேம் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சரிசமமான ரேட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் ரேட் தொடர்ந்துமே வித்தியாசப்படுது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 980 ரூபாய், ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 975 ரூபாய், ஏன் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 990 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. அதே மாதிரி அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷனில் கூட 50 தினாருக்கு உட்பட்ட கணக்காக இருந்தால் 994 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்ஜாமில், அல்நாதா, சஜில் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களாலெல்லாம் இந்த இடத்துக்கு போக முடியாது, இந்த எக்ஸ்சேஞ்சுகளை தேட முடியாது. அதால் ஓட்டுநர்களே அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 660 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 770 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 815 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 880 ஃபேல்ஸ். குவைத்தில் தங்க விலை மறுபடியும் 100 ஃபீல்ஸால் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் அதிகரிக்கிறது கம்மியாகிறது இதை மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. அமைச்சரவை தீர்மானம் இதோ. அமீரி திருத்தம் மீதான அமீரி ஆணை. அமைச்சரவையில் புதிய மாற்றம். போதைப் பொருட்களுடன் பிடிபட்ட மிக முக்கியமான புள்ளிகள் போகலாம், உடனடியாக போகலாம். எந்த ஒரு தாமதமும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை. உடனே நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆரம்பித்து விட்டது அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் தாக்குதல்கள். ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஏன் ஈரானும் சேர்ந்து தாக்கும் இஸ்ரேலினுடைய பகுதிகளை. குவைத்தினுடைய பல பகுதிகளில் தொடர்ந்துமே சேதாரங்கள் அதிகரித்து கொண்டே வருது. வீதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகள், மந்தகாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமைகள், இதெல்லாமே ரொம்ப மோசமான சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இது சம்மந்தமான ஒட்டுமொத்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்குது. இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக முதலாவது தகவலாக குவைத்துடைய வானிலையை பார்த்துடலாம். வானிலை தற்போது ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு வருகிறது, இந்த மூடு பனி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா குளிர்காலம் மாதிரி பனி கிடையாது. இந்த ருத்தூபா தன்மையில் இருக்கக்கூடிய அந்த புகைமூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நான் இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட இடையில இந்த வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு வெளியில் 3 மணி 3:30 மணி இருந்தாலும் இப்போ நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணும்போது சரியாக 3:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கூட
அந்த பனிமூட்டம் மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய பல பகுதிகள், ஜசான் மாகாணம், தாயிஃப், அதே மாதிரி ஆசிர், இன்னும் சில பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருது. மழையும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்குது. நேற்றைய தினம் 8/25/2024 தாயிஃப் பகுதிகளிலையும் வெள்ளம் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் ஜிசான் பகுதிகளில் எல்லாம் ரோடுகள் ஒட்டுமொத்தமாகவே சேதமாகி இருக்குது. பாருங்கள் ஃபுல் வீடியோ. هتني والله. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, த வார் ஹஸ் பிகினிங், ஸ்டார்ட் த வார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானும் தங்களுடைய ஆயுதங்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க. ஹமாஸ் தற்போது தங்களுடைய தாக்குதலை லெபனானோட சேர்ந்து தாக்குதலுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்களும் பிரம்மாண்டமாக இருக்குது. இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா பார்க்கலாம். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க பலஸ்தீனுக்காக. Whoa, 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 whoa. Willow. 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 اطلعوا برا اطلعوا. நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை மட்டும்தான். பிரார்த்தனை பண்ணலாம். நாட்டில் ஊழியர்களின் இருப்பை நிரூபிப்பதற்காக தேசிய சட்டமன்ற செயலகம் அதன் ஊழியர்களை வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் கைரேகைகளை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. உட்கார்ந்திருந்து சம்பாதிக்கிறாங்கப்பா இந்த தேசிய சட்டமன்றத்தில் வேலை செய்கிறவங்க. அங்கே தான் மூடி இருக்குது. அடுத்ததா அமைச்சரவை தீர்மானம், புதிய மாற்றங்களோட இன்னும் சில புதிய அமைச்சர்களோட மீண்டும் ஆரம்பமாகுது குவைத்துடைய அமைச்சரவை. 3 பெண் அமைச்சர்கள் இதில் கலந்துருக்கிறாங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு. ஒரு 2 நிமிடம் புதிய அமைச்சர் நியமனம் பற்றிய வீடியோ இருக்குது. தேவையானவங்க பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. مشاهدينا الكرام أهلا بكم. مرسوم رقم 140 لسنة 2024 بتعديل وزاري بعد الاطلاع على الدستور وعلى الأمر الأميري الصادر بتاريخ 2 من ذو القعدة 1445 هجرية الموافق 10 من مايو 2024 ميلادية، وعلى الأمر الأميري الصادر بتاريخ 6 من شوال 1445 هجرية الموافق 15 من إبريل 2024 ميلادية بتعيين رئيس مجلس الوزراء، وعلى المرسوم رقم 73 لسنة 2024 بتشكيل الوزارة،
وبناء على عرض رئيس مجلس الوزراء رسمنا بالآتي: مادة أولى: يعدل تعيين كل من التالي أسمائهم والوارد في المرسوم 73 لسنة 2024 المشار إليه على الوجه الآتي: عبد الرحمن بداح عبد الرحمن المطيري وزيرا للإعلام والثقافة وزير دولة لشؤون الشباب. دكتورة نورة محمد خالد المشعان وزيرا للأشغال العامة. عمر سعود عبد العزيز العمر وزير دولة لشؤون الاتصالات. دكتور محمود عبد العزيز محمود بوشهري وزيرا للكهرباء والماء والطاقة المتجددة. دكتورة أمثال هادي هايف الحويلة وزيرا للشؤون الاجتماعية وشؤون الأسرة والطفولة. مادة ثانية: يعين كل من خليفة عبد الله ضاحي العجيل العسكر وزيرا للتجارة والصناعة. عبد اللطيف حامد حمد المشاري وزير دولة لشؤون البلدية وزير دولة لشؤون الإسكان. دكتور نادر عبد الله محمد الجلال وزيرا للتعليم العالي والبحث العلمي وزيرا للتربية بالوكالة. نورة سليمان سالم الفصام وزيرا للمالية وزير دولة للشؤون الاقتصادية والاستثمار. مادة ثالثة: على رئيس مجلس الوزراء تنفيذ هذا المرسوم ويعمل به من تاريخ صدوره وينشر في الجريدة الرسمية. أمير الكويت مشعل الأحمد الجابر الصباح. رئيس مجلس الوزراء أحمد عبد الله الأحمد الصباح. صدر في قصر الصيف في 21 من صفر 1446 هجرية الموافق 25 من أغسطس 2024 ميلادية. انتهى الموجز، في أمان الله. எந்தவித தாமதமும் இல்லை. உடனடியாக நாடு கடத்தப்படுவீர்கள். உடனடியாக நீங்கள் நாட்டுக்கு போகலாம். The violators were deported from the country immediately and will do not return again. குவைத் நாட்டுக்கு திருப்பி வரவே முடியாது. அக்காமா இல்லாமல் இந்த நாட்டில் பிடிப்படுறவங்க. அதே மாதிரி இது என்னடா சந்தோஷமான செய்தின்னு கேட்குறீங்களா? ஏன்னா பிடிச்ச உடனே நாடு கடத்தினா அதில் என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஏன்னா பலரும் இப்போ என்னோட பேசுகிறதுல பார்த்திங்கன்னா பலருமே சொன்ன தகவல் ஒன்று, எங்களை இந்த பொது மன்னிப்பு காலத்தில் போக விடாமல் இந்த மோக்கத்காரங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. இல்லை இந்த குவைத்திங்க எங்களை போக விடலை, நாங்கள் வீட்டில் வேலை செஞ்ச குவைத்திங்க எங்களை போக விடலை, அல்லது பணம் இல்லை, போக முடியாத சூழல், ஆனால் இப்போ போய் தான் ஆகணும், என்ன பண்ணுறது, எங்களுக்கு அவசரமாக போகணும், ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வழி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்காமா இல்லாதவங்களை இப்போ நேற்றைய தினம் கூட தெரிவிச்சிருந்தேன், 65,000 பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 4,650 பேர் கைது பண்ணி நாடு கடத்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு திரும்பி வரவே முடியாதவாறு. ஆனாலும் ஒரு சிலர் எங்களுக்கு இனிமேல் வரவே தேவையில்லை, ஆனால் நாட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற நிலைமையில் தான் நினைக்க இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், எங்கேயாவது செக்இன் போகிற இடத்துல போய் பிடிப்பாட்டிங்கன்னா போதும், பிடிச்சு உடனே நாடு கடத்திடுவாங்க. ஏன்னா இது உள்துறை அமைச்சகத்தோட உத்தரவு. வச்சு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, தப்பி வந்தவங்க தானே, உடனே நாடு கடத்துங்க, அதுதான் இப்போதைய உத்தரவு. ஆனால் அதே மாதிரி காதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்த்து பிடிப்பாட்டிங்கன்னா நாடு கடத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1000 தினார் அபராதம் அல்லது 1 வருட காலம் சிறை வெளிநாட்டவருக்கு, 3 வருட காலம் சிறை தண்டனை மற்றும் 3000 தினார் அபராதம் உங்களுக்கு அக்காம அடித்து கொடுத்த குவைத்துக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு வாழ்நாள் பூரா ஒரு தொழிலாளரை கூட எடுக்க முடியாது, ஹத்தாமா சாய்க்கு கூட அவரால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, அவரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதே மாதிரி காதிம் ஷூனில் இங்கே வேலை செஞ்சு பிடிப்பட்டு போனீங்கன்னா ஒன்று அபராதம், இல்லைன்னா வாழ்க்கை பூரா இனிமேல் வரவே முடியாது. ரொம்ப கவனம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா தொடர்ந்துமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திவானியாக்கள்லையும் முக்கியமான நபர்களை சந்திச்சுக்கிட்டே வராரு. மக்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு.
ديق وين سيارتك هذا الجيب وين معلش؟ لا مو ابو فيصل طال عمرك لا احنا مالين ஜெமியா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை செய்யக்கூடிய முக்கியஸ்தர்கள், அதே மாதிரி சுங்க திணைக்களத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் சேர்ந்து கடத்தல் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப் நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க குவைத்துக்குள்ளே போதைப் பொருள், கிட்டத்தட்ட 60 கிலோகிராம் போதைப் பொருள். இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,50,000 தினார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 7,5 லட்சம் தினார் பெறுமதியான போதைப் பொருட்களை 60 கிலோகிராம் பெறுமதியான போதைப் பொருட்களை விமான நிலையம் ஊடாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் 2 சுங்க அதிகாரிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. என்ன நம்ம ஆளுங்க தானே இருக்காடு, நம்ம ஆளுங்க தான்ப்பா. மச்சான் எப்படி இருக்க, நான் தான் மச்சான் அப்படின்ட்டு போகலான்னு நினச்சி வந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் வாஸ்தாவும் இல்லை, பாஸ்தாவும் இல்லை, பிஸ்தாவும் இல்லை, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இனிமேல் அந்த செல்வாக்குக்கே இடமில்லை. பாருங்கள், அதிகாரிகளை முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க பிடிப்பட்ட பொருட்களோட. இப்போ முன்னாடி வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு ஆதாரம். இது முபாரக் அல் கபீரில் கவர்னரேட் ஆஃபீஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோயக் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கூட இன்னமும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல, புதிதாக செஞ்ச ரோடு. இப்போ ரீசெண்டாக பல பகுதிகள்லையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ரோடு பிரச்சனை. 3 இளைஞர்களுடைய உயிர்களை பறித்த பள்ளம். இதை ஒரு நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. சால்மி பகுதிகளில் தொடர்ந்துமே உயிருக்கு பேராபத்து. 90 கிலோமீட்டர் சால்மி ரோட் ரொம்ப டேஞ்சர், எந்த நேரத்தில் வேணாலும் ஓட்டுநர்களுக்கு உயிர் ஆபத்து. அதே போல் இதோ புதிய மந்தக்கா அல் முத்தலா, பேர் தான் முத்தலா, ஏரியாவில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொத்தலா. ரோடெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதே மாதிரி முத்தலா புதிய ரோடுகள் இன்னும் மூடியே இருக்குது, திறப்பதற்கு தாமதமேன். அனைத்து வீடியோக்களுமே ஒன்றன் பின்னோட வருது பாருங்க. السلام عليكم ويعطيكم العافية. اليوم عندنا مناشدة عاجلة لمعالي وزير الأشغال الدكتورة نورة المشعان. احنا اليوم في مدينة المطلع نعاني من المداخل والمخارج، واليوم المدينة ما لها الا مدخل ومخرج، وتو بطلوا المدخل الثاني. اليوم عندنا طريق سليل، وهذا الطريق يخدم كثير من الأسر، خاصة ان ما يقارب 8000 أسرة راح يطلعون من هذا الطريق. إضافة إلى هذا الطريق هذا رابط في الجهرة. نتمنى من الأخت يعني المجتهدة، احنا نبي نقول لأنها إنسانة فعلا أثبتت وجودها بالفترة السابقة، الدكتورة نورة المشعان، بأنها تهتم في طريق سليل، خاصة أن طريق سليل يخدم الكثير من الأسر. الناس كلها تشتكي ولا في استجابة. شوف الحكومة هذه، شوف
شوف مكسر الشارع والله العظيم. شوفوا شوف هذا الشارع تشوفون، هذا الصالمي. الناس قاعد تشتكي ولا في استجابة ولا في أي شيء. يعني واحد يطق الحفرة هذه يقلب على طول. شوف الحفرة هذه، شوف يعني اللي يطقها خلاص يقلب على طول. شوف هذا بالنص، ها بالوسط يعني. شوف الشارع كله متهالك. المتى كذي ما شوف الحفرة هذه. شوف خربوه تو مسوينه ترى هذا. ها نبغى الشويخ، ها شوف السكنية. حاسبوا المقاول؟ لا. حاسبوا الشركة؟ لا. المهندس الكويتي الصوب على اليسار. شوف كذا شوف هذا. والمهندس الكويتي حاسبه المشرف على المشروع. لا مقاولات لا. تخيل ان هذه الشوارع بالمطلع توها جديدة طالع. شوف هذه شوارع بالمطلع. وين المسؤولين اللي يمرون ويشوفون؟ طالع شوف هذا شارع. انا ما اقول الا حسبي الله ونعم الوكيل. هذه شوارع المطلع. شوف هذا، تخيل هذا شارع من لا شيء في المطلع. تمشي كأنك داش صبية، كأنك ماسك دباية. شنو هذا يا أخي؟ يا أخوان اتقوا الله. اليوم عوايلنا وأهلنا صاروا يدشون المطلع، المنطقة انسكنت، تخلون هالشوارع بهذا الشكل؟ ما يصير. يلا اخذ. وهذا شارع ثاني. شوف بدقيقة واحدة طلعت لك شارعين. خاف والله، اتقوا الله. يعني هذه اللي مسوينها مو شركات اللي مسوي هالشوارع هذه، مو ماخذة عليها فلوس. طيب المفروض ان هذه الشركات تمر على الشوارع وتعدلها اول باول. حرام، اتقوا الله يا اخوان. أنا رسالتي إلى المؤسسة العامة للرعاية السكنية، وين دورك في المطلع؟ أين دورك في المطلع؟ இந்த கடைசியாக பார்த்தது கூட அப்தலி ரோடுகளில் இருக்கக்கூடிய காட்சிகள், இன்னும் சில ரோடுகள் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்த்தீங்க. அதே மாதிரி சால்மி ரோட் உயிரை குடிக்கும், உறைய வைக்கும் பயங்கரமான ரோடாக மாறி இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் முந்தைய தினம் வந்து 3 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் வீடியோக்கு ஃபுல்லாகவே நல்ல ரீச் கிடச்சிருக்குது. எப்படியுமே இன்றைய தினம் சாயந்தரத்துக்குள்ளே வீடியோக்கள் வரும். எப்படியுமே அதை புனர் நிர்மாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா 3 குவைத் இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஓட்டுநர்களை பற்றி தான் யார் கவலைப்பட்டா? இந்த நாட்டில் உள்ளவங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாதிரி ஓட்டுநர்களே அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். தயவு செய்து ரொம்ப கவனம். வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. ரோடு டேமேஜாக இருக்குதா, வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. 45 அல்லது 50 ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. அதுவும் வலது பக்கம் வண்டியை வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் போகிற வண்டிகள் போகட்டும். நீங்கள் முடிந்த வரைக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிப்பாட்டி டயர் வெடித்தா டயர் மாற்றி அதுக்கப்புறமா போகிற தாமதத்தை விட நீங்கள் ஒரு 45-50 கிலோமீட்டரில் போனால் இன்னும் ஸ்லோவாக தான் போவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.